அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி கன்ஃபார்ம் லான்ச்சஸ் ஏப்ரலில் என்னென்ன கன்ஃபார்ம் லான்ச்சஸ் இருக்குது, மேலே என்னென்ன எக்ஸைட்டிங் டிவைசஸ் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ப்ரைஸில் வரலாம், என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி பட்ஜெட் கேட்டகரியும் வரப்போகுது, ஃப்ளாக்ஷிப்பும் வருது, மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்லையும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒருவேளை புது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் எதுக்கு வெயிட் பண்ணலாம், எது வாங்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ மே மாதம் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கேம் சேஞ்சர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்க ஸ்மார்ட் ஃபோன் நத்திங் ஃபோன் 1. இதுதான் நத்திங் தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற முதல் ஸ்மார்ட் ஃபோன். புது சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது, ஸ்னாப் ட்ராகனுடைய 7 Gen 1. இந்த 7 Gen 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 சீரீஸாக இருந்தாலும் இது எவ்வளோ தூரம் இவங்க பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ண போகிறாங்கன்னா 8 சீரீஸில் இருக்கக்கூடிய 8 Gen 1 அளவுக்கு நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க நத்திங் ஓஎஸ் அப்படின்னு அவங்களுடைய டெடிகேட்டட் ஓஎஸில் கொண்டு வர போகிறாங்க. அந்த ஓஎஸில் இந்த சிப்செட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர உங்களுக்கு நல்ல AMOLED பேனல், பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட நத்திங் ஃபோன் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சர் டிவைஸாக மேலே இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த எக்ஸைட்டிங் அப்கமிங் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற டிவைஸ் தான். இதுவும் புது சிப்செட்டில் தான் இவங்க கொண்டு வராங்க. MediaTek Dimensity 8100 மேக்ஸில் லான்ச் ஆக போகிற OnePlus 10R தான். இது கூடவே E4 AMOLED பேனல், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 4500 பேட்டரி, அதோட ரெண்டு டைப் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒன்று 80 வாட், இன்னொன்று 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு OnePlus தரப்புலேருந்து ஒரு எக்ஸைட்டிங் டிவைஸும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, OnePlus உடைய நாட் சீரீஸ் கீழேயும் அண்டர் 20K ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord CE 2 Lite இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 695 இவங்க கொடுக்குறாங்க. யூஸ்வல் நாட் சீரீஸ் மாதிரியே அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் நாச்சோட வருது. இதுவும் AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேஸ் வேரியன்ட் 19,999 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அடுத்த எக்ஸைட்டிங் லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomi தரப்புல ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன வருஷமே சைனா ஒரு குளோபலில் லான்ச் ஆயிடுச்சு. இந்தியாவில் இப்போ தான் லான்ச் பண்ணுறாங்க. ஷாமியுடைய 12 Pro ஷோ ஸ்டாப்பர் அப்படிங்கிற டேக்லைன் கீழே தான் கொண்டு வராங்க. அவுட்லுக் டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் டம்ப் பண்ணி தான் இவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் LTPO AMOLEDோட வருது. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், ஃப்ளாக்ஷிப் டிவைஸாக இருந்தாலும் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட கொஞ்சம் விலை அதிகமாக தான் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது ஷாமியோடைய இந்த ஃப்ளாக்ஷிப். அப்கமிங் லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஐக்கூ தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன். ஐக்கூ Z6 சீரீஸாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. Z6 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் வரலாம் தெரியுது. ஒன்று Z6 Pro, அதுக்கப்புறம் Z6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் வரப்போகிறது 4G டிவைஸும் ஒன்று வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு Z6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 இவங்க கொண்டு வராங்க. அதோட இதுவும் AMOLED பேனல், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீப்பஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 778 இவங்க லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் 25Kல இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது இந்த ஸ்மார்ட் ஃபோனை. அதோட ஐக்கூடைய Z6 4G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ப்ரோ வேரியண்ட் கூடவே லான்ச் பண்ணுறாங்க. இது ஸ்னாப்ட்ராகன் 680 ரெட்மி ரியல்மியை கம்பீட் பண்ணுற வகையில் ஸ்னாப்ட்ராகன் 680 கொடுக்குறாங்க. இதுவும் AMOLED பேனல், டூவல் கேமரா, 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட வரலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் 44 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்த டிவைஸஸ். ஸோ ஐக்கூ Z6 சீரீஸும் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. அப்கமிங் லான்ச்சஸ் மே மாதம் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது. இது மைக்ரோமேக்ஸ் உடைய IN 2C இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி IN 2B கொண்டு வந்திருந்தாங்களோ அதே கேட்டகரியில் 2C வரப்போகுது. அவுட்லுக் டிசைன் பொறுத்த வரைக்கும் இப்போ மைக்ரோமேக்ஸும் ரொம்பவே நல்லா லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூனிசாக் சிப்செட்டில் இவங்க கொண்டு வராங்க. கூடவே டூவல் கேமரா, 8 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட IPS LCD பேனலோட அண்டர் 9000
இது இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து. அப்கமிங்கில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்ட் தான் மோட்ரோலா தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்டிங் ஆயிருக்கு. கன்ஃபார்ம் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்ரோலாவுடைய H சீரீஸில் வரப்போகிற ஒரு லைட்டர் வேரியன்ட் மோட்டோ H30 லைட். இது ஒரு 5G டிவைஸாக தான் இவங்க கொண்டு வராங்க. ஸ்னாப்ட்ராகன் 695 லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நிறைய டிவைசஸ் இந்த சிப் செட்டில் இருக்குது. இதுவும் அதே சிப் செட்டில் தான் வரப்போகுது. கூடவே 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, OLED பேனலோட இந்த ஃபீச்சர்ஸோட மற்ற ஸ்னாப்ட்ராகன் 695 கம்பீட் பண்ணுற வகையில் மோட்ரோலா வந்து ப்ரைஸிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, மோட்ரோலா தரப்புலேருந்து மற்ற லான்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய G சீரீஸ் கீழே G ஸ்டைலஸ் G5Gன்னு சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. அதுவும் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் இப்போ வரைக்கும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. அப்கமிங்கில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன். ரியல்மி டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியுடைய GT Neo 3 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அவுட்லுக் டிசைன் குளோபலில் லான்ச் ஆன மாதிரி ஃப்ளோரசன்ட் ஒரு பர்பிள் கலர் வேரியண்ட்டும் இதில் வரப்போகுது. அகைன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 10R மாதிரியே இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு MediaTek உடைய Dimensity 8100 மேக்ஸ் கிடையாது, வெறும் 8100 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த சிப்செட்டோட இதுவும் 2K டிஸ்பிளே, 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, இதுவும் 150 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த எக்ஸலண்ட் ஃபீச்சர்ஸோட வந்து ரியல்மி தரப்புலேருந்து ஒரு அஃபோர்டபுள் டிவைஸாக இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ரியல்மி தரப்புலேருந்து ஒரு நோ சார்ஜர் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் கிடையாது, 150 வாட் எல்லாம் கிடையாது, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆக போகிற ரியல்மி நார்சோ 50A Prime ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோன். பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸ் கூட சார்ஜர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரியல்மியே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு யூனிசாக் சிப்செட், யூனிசாக்குடைய பாப்புலர் T616 தான் இதுவும் லான்ச் ஆகுது. 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார், 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 5000 mAh பேட்டரியோட இதுவும் ஏப்ரலில் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. மே மாதம் லான்ச் ஆக போகிற ஒரு எக்ஸைட்டிங் கேமிங் டிவைஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ தரப்புலேருந்து தான் Poco F4 GT. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஏப்ரல்லே குளோபலில் லான்ச் ஆகுது. இந்தியாவில் மே மாதம் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் Redmi K50 Pro அதை தான் ரீபிராண்ட் பண்ணி குளோபலில் லான்ச் பண்ணுறாங்க. அதே அவுட்லுக் டிசைனோட தான் இந்தியாலையும் வரப்போகுது. போன வாட்டி எப்படி Poco F3 GT இருந்தது அதே மாதிரி ட்ரிகர் பட்டன்ஸ் எல்லாத்தோட அவுட்லுக் டிசைன் ஒரு கேமிங் டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணுறாங்க. அகைன் இதுவும் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 இவங்க கொடுக்குறாங்க. இதுவும் OLED பேனல், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 20 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Poco F4 GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லி கேமிங் டிவைஸாக தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போடைய K10 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லைட்டர் வேரியன்ட் ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்த சீரீஸில் இருக்க, ஒன்று K10 Pro, அதுக்கப்புறம் Pro Plus இந்த மாதிரி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று MediaTek Dimensity 8000 அப்படின்னு தெரியுது, இன்னொன்று 888 இருக்கலாம், பட் கன்ஃபார்ம் ஆகல. மற்ற ஃபீச்சர்ஸ் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளிட்டரி ஃபினிஷில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், OLED பேனல், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட ஒப்போவுடைய K சீரீஸ் ஸ்மார்ட் ஃபோனும் மே மாதம் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட மே மாதம் வரப்போகிற ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் லிஸ்ட்டில் வந்து எக்ஸைட்டிங் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோடைய X80 சீரீஸாக இருக்க போது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல்லே குளோபலில் லான்ச் ஆகுது. இந்தியாவில் மே மாதம் இவங்க கொண்டு வரலாம். மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவோ X80 வந்து உங்களுக்கு 3 ஸ்மார்ட் ஃபோனாக குளோபலில் லான்ச் பண்ணுறாங்க. 3மே இந்தியாவில் ஒன்றா கொண்டு வருவாங்களா இல்லை ஃபஸ்ட்டு வந்து ப்ரோ வேரியன்ட் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. பட் 3த்துடைய ஃபீச்சர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. விவோவுடைய X80 அதாவது ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100லையும், அதே ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 9000ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அதே விவோ X80 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1ல 3மே ஆல்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லெவல், அதோட கேமரா சென்ட்ரிக் டிவைஸாக இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அப்கமிங் டிவைசஸில் சாம்சங் பிராண்ட் தரப்புலேருந்து லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. பட் அவங்களுடைய A சீரீஸில் A13ம் M சீரீஸில் M13 பட்ஜெட் கேட்டகரி டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாடல் நம்பரும் இந்தியாவில் நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து இந்த 2 டிவைசஸும் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மே மாதம் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட்
என்னென்னு பார்த்தோம். கேம் சேஞ்சிங் டிவைசஸ், ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ், பட்ஜெட் கேட்டகரின்னு எல்லா பிராண்ட்ஸுமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் உங்களுடைய ஃபேவரட் என்ன, எதுக்காக நீங்கள் வெயிட்டிங், தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.